வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிவாரணப் பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் தரையிறங்கியது விமானம். விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக வெளியான அறிவிப்பு. யாழ் வடமராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். அரசாங்க மொழிபெயர்ப்பாளர்களின் சம்பள பிரச்சினை, பிரதமர் அளித்த உறுதிமொழி. தேசிய மக்கள் சக்தியின் சர்வாதிகார திட்டம், முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. வைத்தியசாலைக்குள் மீட்கப்பட்ட தோட்டாக்கள், வேலை நிறுத்தத்தில் குதித்த மருத்துவர்கள். கிளிநொச்சியில் பாடசாலை அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு துணை போகும் காவல்துறை. சிக்கியது காணாமல் போன அனகொண்டா குட்டி. கொத்மலை ராம்பொடை பகுதியில் மீட்கப்பட்டது மனிதக்கால், 21 பேர் மாயம். அஸ்வெசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிவாரணப் பொருட்களுடன் கட்டுநாயக்கவில் தரையிறங்கியது விமானம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுமார் 5 லட்சம் யூரோ மதிப்புள்ள மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இன்று அதிகாலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. ஜெர்மனி மற்றும் லக்சம்பேர்க்கில் இருந்து போயிங் 747-400 சரக்கு விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட 69,000 கிலோ எடையுடைய இந்த உதவிப் பொருட்களில் கூடாரங்கள், அவசரகால தங்குமிடங்கள், சமையல் பாத்திரங்கள், மெத்தைகள், நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் அடங்கும். விமானம் லீப்ஜிங்கில் இருந்து புறப்பட்டு அதிகாலை 4:30 மணிக்கு தரையிறங்கியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பேரிடர் நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கும் நோக்கில் பொருட்களை பெற ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மன் தூதரகம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மையத்தின் பிரதிநிதிகள் உடனிருந்தனர். விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் தொடர்பாக வெளியான அறிவிப்பு. டிட்வா புயல் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 31 வரை நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய ஓய்வூதியதாரர்கள் டிசம்பர் மாதம் முழுவதும் அரசு வேலை நாட்களில் தமக்குரிய தபால் நிலையங்கள் அல்லது உபதபால் நிலையங்களூடாக தமது ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக விவசாய ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வழங்கப்படும். எனினும் அனர்த்த நிலைமை காரணமாக தபால் நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள் சேதமடைந்துள்ளதால் ஏற்படும் போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு இம்முறை அந்த கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1,78,753 விவசாயிகள் விவசாய ஓய்வூதிய நன்மைகளை பெறுவதுடன் 6,312 மீனவர்கள் மீனவர் ஓய்வூதியத்தையும் பெறுகின்றனர். டிசம்பர் மாத ஓய்வூதிய கொடுப்பனவிற்காக 413 மில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அறிவித்துள்ளது. யாழ் வடமராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயானந்தமூர்த்தி ராஜீவன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பிரஜாசக்தி, சமூக சக்தி குழு விவகாரம் மற்றும் கடற்கரை வானகல்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. கடந்த ஆட்சிகளில் இடம்பெற்றதை போன்று சமூக சக்தி குழு உறுப்பினர்கள் தெரிவிலும் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் பதவி வழி தலைவர்களாக செயற்பட வேண்டிய உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதேபோன்று கடற்கரை வானகல்வு நடவடிக்கைகளின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. குறித்த விடயத்தில் பருத்தித்துறை நகரபிதா பக்கசார்பாக செயற்பட்டு வருவதாக ஒரு சாரார் குற்றம் சாட்டினர். கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினரது அனுமதி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச அமைப்பு சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட தலையீடு ஆகியனவே குறித்த பணி தாமதத்திற்கு காரணம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களது கருத்துக்கள் மூலமே தெளிவுபடுத்திய நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தரப்பினரின் தலையீடு இருப்பதாகவும் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்விவகாரம் தொடர்பில் இரு தரப்பிலும் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. இறுதியில் உரிய திணைக்கள தரப்பினரும் பருத்தித்துறை நகரசபையும் இணைந்து
குறித்த விடயத்திற்கு தீர்வு காணும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அரசாங்க மொழிபெயர்ப்பாளர்களின் சம்பள பிரச்சினை, பிரதமர் அளித்த உறுதிமொழி. அரசாங்க மொழிபெயர்ப்பாளர்களின் சம்பள பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதியளித்துள்ளார். பிரதமரின் ஊடக பிரிவின் தகவலின்படி பிரதமர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தின் போது அரசாங்க மொழிபெயர்ப்பாளர் சேவை சங்க அதிகாரிகள் தரங்களுக்கு இடையிலான ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் ஊழியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பினர். முன்னைய நிர்வாகங்களின் கீழ் பொது சேவை சம்பள திருத்தங்களை செயற்படுத்துவதில் உள்ள குறைபாடுகள் பிரச்சினைக்கு பங்களித்ததாக பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் ஏற்றத்தாழ்வுகளை தீர்ப்பது குறித்த கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு ஒரு நேர்மறையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் சர்வாதிகார திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை வலுவிழக்க செய்து மக்களின் ஜனநாயக பிரதிநிதிகளை செயற்பட விடாமல் தடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி கிராம அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பதவியை பிரதேச செயலாளர் ஊடாக நியமன கடிதம் வழங்கப்பட்டு நியமிக்கப்படுவதாக பிரதேச சபை தவிசாளர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரஜாசக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி முழு நாட்டையும் முழு கிராமத்தின் அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தியிடம் வலிந்து இழுக்கும் நோக்குடன் இந்த அரசியல் நியமனம் வழங்கப்படுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த வலி கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின் பிரகாரம் ஒரு நியாயமான தேர்தல் மூலம் மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்துள்ள நிலையில் அதற்கு மேலதிகமாக அதிகாரம் வழங்கப்பட்ட கட்சி சார்பு கிராம மட்ட தலைவர் ஒருவரை நியமிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களை மலினப்படுத்தி சர்வாதிகார ஆட்சியை கொண்டு பலப்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியினர் போட்ட திட்டமே கிராம அபிவிருத்தி குழு. இலங்கை வரலாற்றில் அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்களூடாக தமது அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்த வரலாறுகள் மாறி தேசிய மக்கள் சக்தியினர் கிராமங்களில் தமது அரசியலை மேற்கொள்வதற்காக உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. குறித்த நியமனம் தொடர்பில் நாம் விரிவாக ஆராய்ந்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்குள் மீட்கப்பட்ட தோட்டாக்கள், வேலை நிறுத்தத்தில் குதித்த மருத்துவர்கள். அனுராதபுரம் போதனா மருத்துவமனை மருத்துவர்கள் தமக்குரிய பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து இன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்களுக்கு முன்பு அனுராதபுரம் போதனா மருத்துவமனை வளாகத்தில் பல வெற்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து சிக்கல்கள் இருப்பதாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதன்படி அனுராதபுரம் மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று காலை தங்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் திடீர் வேலை நிறுத்தத்தால் சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். கிளிநொச்சியில் பாடசாலை அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். கிளிநொச்சி பச்சிலை பள்ளியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் அதிபருக்கு எதிராக பாடசாலை சமூகத்தால் இன்றைய தினம் காலை 7:30 மணியளவில் அமைதி வழியில் ஓர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை அதிபரின் முறையற்ற செயற்பாடுகள், பாடசாலை சமூகத்தினை புறக்கணித்து தன்னிச்சையாக முடிவெடுத்தல், பாடசாலை கணக்கறிக்கைகளில் முறைகேடு, பாடசாலைக்கு மக்கள் அளிக்கும் நன்கொடைகளில் ஊழல், சொந்த பகைமையை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களை புறக்கணித்தல் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி குறித்த அமைதி வழி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பாடசாலை சமூகம் அதிபருக்கு எதிராக பதாதைகளை ஏந்தி மிகவும் அமைதி வழியாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதோடு இன்னும் 1 மாத காலத்துக்கு இதற்கான முடிவு கிடைக்கவில்லை என்றால் பாடசாலையினை முடக்கி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என பாடசாலை சமூகத்தால் கூறப்பட்டது. இம்முறைகேடுகள் தொடர்பாக பளை, கோட்டக்கல்வி பணிமனை மற்றும் வலயம், மாகாண கல்வி திணைக்களம் போன்றவற்றிற்கு முறைப்பாட்டு கடிதங்களை அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், பச்சிலைப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது சம்பந்தமாக எந்தவிதமான தீர்வும் கிட்டவில்லை எனவும் பாடசாலை சமூகத்தினர் தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத கசிப்பு உற்பத்திக்கு துணை போகும் காவல்துறை. மாந்தை கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை தொடர்பில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வைத்து குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு
நட்டாங்கண்டல் காவல் நிலையத்தின் 2ஆம் நிலை அதிகாரிகள் உடந்தையாக இருப்பது குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமர்வில் பிரதேச செயலாளரினால் பேரிடர் கால அவசர தேவைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் து ரவிகரனால் பேரிடர் கால அவசர தேவைகள் குறித்து நாடாளுமன்றில் தெரிவிக்கப்படும் என கூறப்பட்டது. இவ்வாறான பிரச்சினைகளுக்கு பிரதேச சபையால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதற்கு காவல்துறையின் உதவி கோரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அறிக்கைகள் மற்றும் தகவல்களை ஆங்கிலத்தில் வெளியிடுவது குறித்தும் மக்களுக்கு தெளிவூட்டும் வகையில் தமிழ் மொழியில் வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிக்கியது காணாமல் போன அனகொண்டா குட்டி. வெகிவளை மிருக காட்சி சாலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் காணாமல் போன மஞ்சள் அனகொண்டா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெகிவளை மிருக காட்சி சாலையின் நிர்வாக பணிப்பாளர் ஹேமந்த சமரசேகர குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அனகொண்டாவை தேடுவதற்காக பகல் மற்றும் இரவு நேர தேடுதல் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது அனகொண்டா கூண்டிலிருந்து சில மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அலுமாரியின் அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனகொண்டாவின் கூட்டிலுள்ள மிகச்சிறிய துளை வழியாக அது சென்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அனகொண்டா குட்டி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தற்போது அது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகின் மிகப்பெரிய பாம்புகளில் ஒன்றான மஞ்சள் அனகொண்டா தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டுள்ளது. கொத்மலை ரம்பொடை பகுதியில் மீட்கப்பட்டது மனித கால், 21 பேர் மாயம். சீரற்ற வானிலையால் கொத்மலை ரம்பொடை பகுதியில் கடும் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் பெண்ணொருவரின் கால் பகுதி இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காலொன்று மண்ணுக்குள் புதையுண்டிருப்பதாக அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் குறித்த கால் பகுதி மீட்கப்பட்டதாகவும் அந்த கால் பகுதி மரபணு பரிசோதனைக்கு அனுப்பப்படும் என்றும் கூறப்படுகிறது. கொத்மலை ரம்படவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கிய 27 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் 21 பேரை காணவில்லை. மண் சரிவு ஏற்பட்ட நேரத்தில் வீதியில் பயணித்த வேன் மற்றும் லொரி ஒன்றும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். அஸ்வேசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல். அஸ்வேசும நலன்புரி திட்டத்தின் கீழுள்ள குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை வியாழக்கிழமை முதல் அஸ்வேசும வங்கிக் கணக்குகளின் ஊடாக அந்தந்த பயனாளிகள் இக்கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள முடியும் என அச்சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.